welcome to Keru Food Basket channel. This is KP. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம prawn fry எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. கூட ஒரு bell icon இருக்கும். all என்ற ஆப்ஷனை click பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ப்ரான் க்ளீனிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்து ப்ரான் வந்து 1/2 kg வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த டெயில் பக்கமாக ப்ரெஸ் பண்ணி மேலே அந்த ஷெல்லை நம்ம ரிமூவ் பண்ணால் ஈஸியாக வந்து குவிக்காக ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற அந்த வந்து டஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கணும். பிளாக் கலரில் மெல்லிஸாக ஒரு வெயின் மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதை க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. இது 2 பக்கமும் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இருக்கும். ஜஸ்ட் இப்படி வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வந்துடும். இவ்வளோ தான் க்ளீனிங். இதை நம்ம வந்து கடகடன் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த ஃபிஷ் லேடி தான் வந்து நம்ம சேல் பண்ணுறவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த கொரோனா டைம்னால அவங்க வந்து குயிக்காக வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணுன்றதுக்காக மேடம் நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க சொன்னாங்க. அதனால் நம்மளே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து 2 சைட்லேயுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் வாங்க மாட்டேன். பிகாஸ் வை மீன்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் தான் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீனாக ஹைஜீனிக்காக குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான்வெஜ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கல்லுப்பு அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து செத்து போயிடும். ஓகே, இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது தெரியும். தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து சொட்டே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. கோல்டன் ப்ரௌன், ஜஸ்ட் அந்த ஆனியன் வந்து கிளாஸி டைப்பில் வரணும். ஒரு மாதிரி கண்ணாடி போல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்ததும் போதும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளாஸியாக வந்து குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இது ரொம்ப ப்ரௌன் கலரில் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் வராது. ஸோ ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். ரொம்ப ஓவர் குக் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து டொமேட்டோ சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சதுனால ரொம்ப ஓவர் குக் ஆகுது. கொஞ்சம் லோவாக வச்சுட்டு உடனே இப்போ வந்து நம்ம டொமேட்டோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு மேலே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வேணால் அதிகமாக கிடைக்கும். பட் ஓவராக புளிப்பு ஸ்மெல் வரனால அந்த ப்ரானோடைய டேஸ்ட்டை வந்து இந்த டொமேட்டோ வந்து டாமினேட் பண்ணிடும். அதனால் வந்து நான் டொமேட்டோ எப்போவுமே வந்து சின்ன அளவிலான டொமேட்டோ தான் சேர்ப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கிரேவியாக கிடைக்காது. ட்ரையாக தான் நான் வந்து குக் பண்ண போகிறேன். அந்த ப்ரானை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரான் மேலே மசாலா ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம ப்ரானை வாஷ் பண்ணும்போது மஞ்சள் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதுலேயும் சேர்த்துட்டு நம்ம லிட் கவர் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து நம்ம சேர்த்ததே தெரியாத அளவுக்கு குறைச்சிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆனதும் நம்ம ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆனியனை வந்து கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறிடும். இப்போ வந்து நான் வந்து சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வெறும் சில்லி பவுடர் வெரி சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் மற்ற எந்த இன்க்ரீடியன்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணல. வெறும் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
தக்காளி, அப்புறம் உப்பு, மிளகாய் தூள், அவ்வளோதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆகணும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். மற்றபடி நம்ம வேறு தண்ணி வந்து சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா ப்ரானை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வந்து ஸ்டக் ஆகிட்டு வெளியில் வரும். பாருங்கள், அதுலேயே நிறைய தண்ணி வந்து வெளியில் விட ஆரம்பிக்கும். இப்போ நான் ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட் கவர் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீம்லேயே வந்து அதில் ப்ரானில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இது வந்து குறைச்ச டைம் தான் ஆகும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், ரப்பரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஸோ தட் நம்ம தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதும். பார்த்திங்களா, நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சுண்ட வச்சோன்னா இது மாதிரி குயிக்காக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம கொரியாண்டர் லீஃப் ஆஸ் யூஷுவலாக சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இது 2-3 நாள் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் அப்படி இருக்குன்னா 2 ஸ்பூன் காடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய்.